காரைக்குடி நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கோம். அப்போ என்னோடய பில்லியன் ரைடு ஜாயின் பண்ணியிருக்காப்புல. ஓகே, இது என்ன அதில் போகக்கூடிய ரோடு? அழகாக இருக்குது. அந்த பக்கம் போயிட்டு கூட போகலாம். பழமையான வீடுகள்லாம் ஆரம்பிச்சிருச்சு. சாக்கோட்டை மெயின் ரோடுன்னு போட்டிருக்கு. இல்லை வேற எதுவும் விளம்பரமா? ஆமாம், சாக்கோட்டைன்னு போட்டிருக்கு. ஓகே, போர்டு இருக்கு. இந்த பக்கம் போனோம்னா ஏம்பல், ஸ்ட்ரைட்டாக போனால் காரைக்குடி. இப்போ ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். லெஃப்ட் சைடு போனால் ஏம்பல், அந்த ஈசிஆர் அந்த ரோடு வந்துட்டு நினைக்கிறேன். இதில் நான் பஸ்ஸில் வந்திருக்கேன். மதுரை போகும்போது இந்த புதுவயல் வழியாக போகக்கூடிய பஸ்ஸு, அவந்திங்க வழியாக காரைக்குடி போகிறது. பஸ்ஸில் வந்திருக்கேன். பைக்கில் ஏதோ முதல் முறைன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. பைக்கில் இதில் வந்திருக்கானான்னு தெரியல. ஃப்ரண்டில் ஒரு லாரி போயிட்டுருக்கு. அதை சைடு வாங்க முடியல. ஃப்ரண்டில் ஒரு பைக் ஒன்று மூவ் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் சின்ன டவுன் இது. இதில் நம்ம அவசரப்படக்கூடாது, மெதுவாக தான் போகணும். அங்கங்கே மழை தண்ணி தேங்கி நிற்கிது சைட்ல எல்லாம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். என்ன பேர் போட்டிருக்கு ராகுல்? புதுவயல் தான். என்ன ஸ்ட்ரீட்னு போட்டிருக்கு ராகுல்? என்ன மெயின் ரோடுன்னு போட்டிருக்கு புதுவயல்ல? பாருங்க, போர்டை பாரு. இந்த பாக்காவா? ஆமாம், ஏதாச்சும் ஒரு போர்டு, இந்த ஊரு போர்டை பாரு. போர்டா? போர்டு, அந்த நேம் போர்டு. என்ன ஊரு, எந்த ஸ்ட்ரீட்? சாக்கோட்டைன்னு போட்டிருக்கா? சாக்கோட்டை மெயின் ரோடா? ஆமா, சாக்கோட்டை போட்டிருக்கு. சாக்கோட்டை மெயின் ரோடு. எந்த ஊரு பாரு? புதுவயல் தானா? பாருங்க, புதுவயல் தான். புதுவயலா? ஆமா. ஓகே ஓகே, புதுவயல் சாக்கோட்டை மெயின் ரோடு. சாக்கோட்டைன்னு சொல்லி இது இருக்குல்ல, நம்ம கும்பகோணம் போற வழியில மன்னார்குடியிலேருந்து அங்கே ஒரு சாக்கோட்டை இருக்கு. அங்கதான் இந்த சாக்கோட்டை, அங்கதான் பஸ் ஸ்டாண்டு கூட வரப்போறதா சொன்னாங்க. கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் அந்த ஏரியால தான் வரப்போறதா சொன்னாங்க. நம்ம போயிருக்கோம். இதில் அந்த பைபாஸ் சாக்கோட்டை போய் தான் அந்த பைபாஸ்ல போகணும். தெரியுதா? இல்ல ரைட் சைட்ல அந்த ஜன்னல் எல்லாம் தெரியுதா? ஆமா. அப்போ வந்துட்டு நம்ம தஞ்சாவூர் சைட்லேருந்து நிறைய நெல் வாங்கிட்டு வருவாங்க இந்த சைடில் உள்ள வியாபாரிகள். எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சிச்சு. ஏன்னா அங்கே வந்து நிறைய அந்த ரைஸ் மில் சொல்லுவோம்ல, அரிசி அரைக்கிற ஆலைகள் அப்போ கிடையாது. அதுக்கு என்ன ரீசன்னா, இங்கே தான் அதிகமாக அந்த அரிசி பயன்படுத்தியிருக்காங்க. அங்கே விளையிற நெல்லை இங்கே தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால இங்கே நிறைய அரிசி ஆலைகள் வந்து அப்போ இருந்தது. இப்போ அங்கே வந்துருச்சு எல்லா இடத்துலையும். ஆமாம், அதனால இங்கே எல்லாமே அந்த காலத்தில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அதெல்லாம் வந்து நிறைய அரிசி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு எனக்கு லேட்டாக தான் புரிய வந்துச்சு. ஓகே, கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ஓகே. ஃப்ரெண்டில் போகிற பஸ்ஸு வந்து பட்டுக்கோட்டை, கட்டுமாவடி, மீன்மிசல், தொண்டி, ராமநாதபுரம், ராமேஸ்வரம் போட்டு போகுது. ஆக்சுவலாக கட்டுமாடியிலேருந்து இப்போ வருதா, இல்லை இந்த போர்டு வேற? ஆக்சுவலாக காரைக்குடியில் ஃப்ரெண்டில் போட்டிருக்கலாம். கோட்டையூர் 5 கிலோமீட்டர் போட்டிருக்கு. கோட்டையூர் புதுவயல் இதோட முடிஞ்சு. தேர்வு நிலை பேரூராட்சி, சிறப்பு நிலை பேரூராட்சி அப்படின்னு போட்டிருந்தது. அடுத்து
கண்டனூர் பேரூராட்சி, அதாவது புதுவையில் முடிஞ்சு கண்டனூர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கு. சாவடி அப்படின்னு போட்டிருக்கு, புதுவயல் சோதனை சாவடி. இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய ரைஸ் மில் தான். ஆக்சுவலாக இங்கே வந்து அதிகமாக விவசாயம் கிடையாது. அப்புறம் வந்து தஞ்சாவூர் சைடில் வந்துட்டு நிலம்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே ரைஸ் மில்லில் வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஓ, லெஃப்ட் சைடில் அழகான வீடுகள் இருக்கு. இதை போயிட்டு ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு வரலான் இருக்கேன். இதை வந்து ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. ராமநாதன் செட்டியார் திருமண மண்டபம் போட்டிருக்கேன். இதான் வந்து நான் வந்ததில்லை, இன்னைக்கு நேரம் இல்லை. வீடியோ பார்த்தியா ராகுல்? ஐயோ செம்மையா இருக்குல்ல. போகுது. கண்டனூர் நகரத்தார் கட்டிடம். நெட்டுக்கு போனுச்சு. என்னப்பா அந்த தெரு என்னது நீட்டமா போனுச்சு. ஸ்ட்ரைட்டா இருந்துச்சுல அந்த தெரு. ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு, ரொம்ப அழகா இருக்கு. சரிப்பா, ஓகே, பை சொல்லுங்க கேமராவுக்கு, பை சொல்லுங்க. இங்க இங்க ஓகே, ரைட், ஓகே. சரிப்பா, ரைட், ஓகே. இந்த கோயில் பேர் என்ன? சரி, ரைட், ஓகே. இப்படியே ஜாயின் பண்ணுறோம், தெரியுதா? பசங்களுக்கு புரியல ஸ்டார்டிங்ல, அதுக்கப்புறமா ஓகே கட் பண்ணிக்கலாமா? ஓகே. புது வயல் போட்டு போகுது. காரைக்குடியிலேருந்து இந்த பஸ் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே. கண்டனூர், அந்த கண்டனூர் தான் மூவ் ஆகிட்டு இருக்கோம். கண்டனூரோட அவுட்ரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு கோட்டையூர் போயிட்டு பார்க்கலாம். வந்து கோட்டையூர் அழகா பிரிவு போட்டிருக்கு. நிறைய அந்த கற்கள் இருக்கு, இந்த பாக்சைடு கற்கள், செம்புரான் கற்கள் நிறைய இருக்கு இந்த ஏரியாவில். கொண்டாந்து வச்சிருக்காங்க. இப்போ இந்த லெஃப்ட் சைட்ல கூட அதுதான் சுவர், அந்த சுவர் தான் வச்சிருக்காங்க. செங்கலுக்கு பதிலாக தான் பயன்படுத்திருப்பாங்க நினைக்கிறேன். காரைக்குடி இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன். காரைக்குடி இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் போட்டிருக்கு. 6 கிலோமீட்டர் தான். அப்ப கோட்டையூர் அப்படிங்கிறத தாண்டியாச்சு. என்ன போர்டில் என்ன போட்டிருக்கு மேல? கோட்டை நாச்சி அம்மன் கோயிலா?
அந்த நாட்கள்ல வரும்போது இந்த பக்கம் பழம் வச்சு வித்துட்டு இருப்பாங்க. பழங்கள் இன்னமும் இருக்குன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் விற்கிறாங்க. ஆமா, அழகப்பா யூனிவர்சிட்டி போர்டு போட்டிருக்கு. இப்போ இதில் நான் வந்துட்டு லெஃப்ட் எடுக்கணும். ஆரியக்குடி ரோடுன்னு போட்டிருக்கு. அழகப்பா பல்கலைக்கழகம். அழகப்பா முன்னாள் மாணவர்கள் பூங்கான்னு போட்டிருக்கு. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பார்க் இது. பார்க்கறதுக்கு இப்போ அழகா இருக்கு. இந்த சண்டிகர் அந்த மாதிரி ஏரியாவிலாம் அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் சென்டர் அங்கே இருக்கும். பஸ்ல போகும்போது பார்த்துருக்கேன். சண்டிகர், பஞ்சாப் இருக்கக்கூடிய சண்டிகர் வந்து ரொம்ப அந்த ஒரு நகரமே வந்து ஒரு பிளானிங்காக உள்ள பிளான் பண்ணி ஒரு கட்டின ஒரு நகரம். சண்டிகர் வந்து ஒரு பிளானிங் பண்ண ஒரு நகரம். லெஃப்ட் சைடில் வந்து இந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்லாம் ஆரம்பிக்குது. அழகப்பா யூனிவர்சிட்டி சென்டர் டிஸ்டன்ஸ் ஆன்லைன் எஜுகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து கோட்டையூருடைய பேரூராட்சியை சேர்ந்தது தான். முடிஞ்சிருச்சு, கோட்டையூருடைய பேரூராட்சி முடியுது. ஆக்சுவலாக வந்து ஆரியக்குடி ரோடுன்னு போட்டிருந்தது முதல்ல போர்டு. இங்கே ரெண்டு சைட்லயுமே வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி அந்த கேம்பஸ் தான் இது. அப்புறம் வந்துட்டு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சிஎஸ்ஐஆர்னு சொல்லி ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் இருக்குங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க, ரெண்டு சைடுமே பார்த்து வா. இன்ஃபியூச்சர்ல வந்துட்டு இங்க வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம் உனக்கும். ஆமா, பாலிடெக்னிக் லெஃப்ட் சைடுல வந்து பாலிடெக்னிக் இருக்கு. அழகப்பா செட்டியார் அரசு பொருளியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி. ஆக்சுவலா நீ சனிக்கிழமை ஒர்க்கிங் டே கிடையாது. அந்த லெஃப்ட் சைட்லயும் வந்து போகலாம் நினைக்கிறேன். புதுவைகளுக்கு ரோடு போட்டிருக்கு, போகலாம்னு சொல்லி போட்டிருக்கு. இலுப்பைக்குடி ஊராட்சி அப்படின்னு போட்டிருக்கு. கேந்திரிய வித்யாலயா லெஃப்ட் சைடில் சென்ட்ரல் கவர்மெண்டோட கேந்திரிய வித்யாலயா இருக்குது. சிஎஸ்ஐஆர் சிக்கரின்னு சொல்லுவோம், காரைக்குடி சிக்கரி. இங்க வந்துட்டு நான் 91 நினைக்கிறேன், 91 அந்த டயத்துல வந்துட்டு ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்திருந்தேன். அந்த JRF ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்புக்காக ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து இந்த சிஎஸ்ஐஆர் ஹாஸ்டலில் வந்து ஒரு நாள் தங்கியிருந்தேன். ஃப்ரெண்டோட வந்திருந்தேன். அவருக்கு தெரிஞ்சவர் இங்கே வந்துட்டு படிச்சுட்டு இருந்தாரு, தங்கி படிச்சுட்டு இருந்தாரு. அந்த ஹாஸ்டலில் ஒரு நாள் நான் ஹால்ட் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் எக்ஸாம் எழுதுனேன். நான் அது வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணலை, அதான் உண்மை. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. சிஎஸ்ஐஆர் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்புக்கு வந்து, அதாவது ஸ்காலர்ஷிப்புக்காக எழுதின எக்ஸாம் அது. அது இன்னும் இப்போ போகும்போது நினைவுக்கு வருது எனக்கு. லெஃப்ட் சைடு ஆக்சுவலாகவே அதெல்லாம் அப்படியே கடந்து போயிட்டு இருக்கேன். அதோட சேர்த்து நினைவுகளும் கடந்து போயிட்டு இருக்கு. ஓகே, இனி வரும் காலம், இப்போ இருக்கக்கூடிய காலம் வந்து இப்போ உள்ள இளைஞர்களுக்கான காலம். ஓகே, இதோட முடிந்தது. இப்போ நான் இதில் போகணும்னு நினைக்கிறேன். இதில் போனால் அந்த நினைவிடம் வருது, அதை போய் பார்க்கணும். ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க, அழகப்பா செட்டியார் அவருடைய மணிமண்டபம். கூகுள் மேப்பில் பார்த்தேன். அந்த காரைக்குடியோட புது பஸ் ஸ்டாண்டு வரும்போது பஸ் எல்லாம் சுற்றிக்கிட்டு இங்கே வரும். அப்போ வந்து ரொம்ப தூரமாக இதெல்லாம் ஃபீல் பண்ணுவோம். ரொம்ப தூரமாக வந்து பஸ் ஸ்டாண்டை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ காரைக்குடி பஸ் ஸ்டாண்டு, பட் வந்து இப்போ அதுவே வந்து நகரமாக மாறிடுச்சு.
ஃபுல்லாகவே அழகப்பா அந்த ஒரு இன்ஸ்டியூஷன் தான். லைஃப் படிச்சுட்டே இருக்கலாம், ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக நம்மலாம் நார்மலாக ஒரு லைஃப்ல வந்து என்டர் ஆகிட்டோம், நார்மல் லைஃபுக்கு வந்துட்டோம். அந்த ஒரு என்ன சொல்றது, ரிசர்ச் லைஃப்ல வந்து என்டர் ஆகல. ஒருவேளை ரிசர்ச் லைஃப்ல என்டர் ஆயிருந்தா இந்த டிராவல்லாம் இருந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. என்ன போட்டிருக்கு, ஃபேக்கல்டி ஆஃப் எஜுகேஷன் போட்டிருக்கு. ஃபேக்கல்டி மாதிரி மேல்நிலை பள்ளி ரைட் சைடில் நிறைய இப்போ பிரான்ச்சஸ் வந்துருச்சு இதில். இப்போ வந்துட்டு இந்த வள்ளல் அழகப்பர் அந்த ஒரு மியூசியத்தை ரீச் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லாயிருக்கு இந்த மியூசியம். நாங்கள் எதிர்பார்த்து வந்ததை விட ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்துட்டு அந்த வள்ளல் அழகப்பர், அதாவது அழகப்பா யூனிவர்சிட்டி, அதை வந்து அதோட ஃபவுண்டர்னு சொல்லலாம். அவங்களுடைய அந்த மியூசியத்தை இப்போ பார்த்துட்ருக்கோம்.
ஹண்டிங். இந்த கார் தானே இது? கன்று இருக்கு, கன்று மாதிரி இருக்கு பாருங்க.